அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என்று எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று கண்களாக எல்லோரும் பார்க்கிறார்களா என்றால் இல்லை. நாம் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பெண்களாகிய நாம் நமது கடமைகள், வீட்டில் உள்ள கடமைகளை பார்க்குறோம். ஆனால் வெளியில் என்ன நடக்குது, நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம், அதெல்லாம் தெரிஞ்சு நாம் இருக்கணும். பெண்கள் தான். பெண்களால் என்ன சாதிக்க முடியாது என்றால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை, எல்லாமே சாதிக்கலாம். அதனால் திருமணம் ஆனவுடன் நம்ம குடும்ப பந்தத்துக்குள் இணைந்து விடுகிறோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடம், அவங்களுக்கு சமையல், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். பெண்களால் வெளியில் வர முடியலை, எதையுமே சாதிக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக சாதிப்பதற்குன்னு ஒன்று இருக்குது. சிலர் சொல்லுவாங்க மேடையில், என் வீட்டுக்காரர் தான் நான் என்னோட வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீடுகளில் தான் அது நடக்கும், எல்லா வீடுகளிலும் அது நடக்காது. ஆண்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்தாளாக இருக்கட்டும் அல்லது பட்டணத்தாளர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாங்கன்னா, பெண்கள்னால் என்ன, திருமணம் முடிந்து வந்த உடனே சமையல் பண்ணணும், குழந்தைகளை வளர்க்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், கணவருக்கு டாட்டா காட்டணும், திரும்ப சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு தலைவலின்னா அவங்களுக்கு தலாமிக்கி விடணும், அவங்களுக்கு தேவையான பணிகள். இதுதான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. எல்லா ஆண்களும் அதை நினச்சிட்டு இருக்காங்க. பெண்கள்கிட்ட ஆண்களை மீறி சில சக்திகள் இருக்குது, அது தெரியல. பாருங்க, பெரிய பெரிய கோயில்களில் இருக்கிறது என்னது, அம்மன்கள். யார் அது? பெண் தெய்வம். ஒரு ஆண் சுடலசாமியே வணங்கிட்டு இருக்கானா? இல்லை. அம்மன், எனக்கு காளியம்மன், பேராட்சி அம்மன், அந்த அம்மன், பத்திரகாளி அம்மன், அவங்கள தான் வணங்குறாங்க. ஏன்? தெய்வத்தை மட்டும் வணங்குவாங்க, வீட்டோட பெண்கள் அந்த மதிப்பு கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டேங்காங்க, கிடைக்க மாட்டேங்கி. எவ்வளவோ தட்டி பார்த்தோம், கொட்டி பார்த்தோம், முட்டி பார்த்தோம், மோதி பார்த்தோம், கிடைக்கல. ஆனால் அதை நம்ம கிடைக்க வைக்கணும். என்னன்னா, ஆண்களை மீறி வெளியே போகணும்னு நான் சொல்லலை, அது இல்லை. குடும்பத்தையும் பார்க்கணும், வெளியே உள்ள விஷயங்களையும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் பெரிய படிப்பு, தகுதி, அந்தஸ்து, உயரம், கட்டை நெட்டை, நிறைய படிச்சிருக்கணும், அதெல்லாம் இல்லவே இல்லை. ஒன்றுமே படிக்காதவங்க நிறைய சாதிக்காங்க. அதேமாதிரி பெண்களாகி நீங்கள் எல்லோரும் அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அதுக்காக குடும்பத்தில் பெரிய சண்டையை உருவாக்கி, கணவன் என்னை விட மாட்டேங்கான், அதனால் எனக்கு தேவையில்லை, நான் விட்டுட்டு தான் வருவேன், அப்படிலாம் இல்லவே இல்லை. கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வரலாம். பெண்களால் முடியும், பெண்ணால் முடியும் எதுவுமே இல்லை. பிள்ளைகளையும் அதே மாதிரி வளர்க்கணும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. முக்கியமாக பெண் பிள்ளைகளை ரொம்ப 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 கவனமாக வளர்க்க வேண்டும். அதேமாதிரி ஆண் பிள்ளைகளும் அப்படி தான், ஆண் பிள்ளைகளும் அதே மாதிரி தான் வளர்க்கணும். ஆண் பெண்ணுங்கிற பேதம் இல்லாமல் கண்டிப்பாக வளர்க்கணும். இந்த பிள்ளைக்கு ஒரு சலுகை, அந்த பிள்ளைக்கு ஒரு சலுகை. ஆம்பளை பையன் தான் என்னை நல்லா பார்ப்பான், அவன் தான் என்னை கடைசி காலத்தில் கவனிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்களை நம்ம பார்த்துருக்கோம், பக்கத்தில் நடைமுறையில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அழுதுட்டு இருக்காங்க ஒவ்வொரு பெண்களும். என் பையனுக்கு நான் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே செய்யலை. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உங்களுக்குன்னு சுயமாக ஏதாவது உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு திறனை வளர்த்துடுங்க. அடுத்த அறிவு திறனை கொண்டு வாங்க. வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுடுங்க. வெளி உலகம் தெரியாமல் தான் நிறைய பெண்கள் இருக்காங்க இப்போ. அதை நான் சொல்வேன். நானே இருந்தேன், நானே ரொம்ப வருஷம், பல வருஷமாக நம்ம குடும்பம் தான் அந்த உலகம், இதுதான் உலகம் அப்படின்னு அதை விட்டு வெளியே தாண்டி வரவங்க தான் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருப்போம். குறிப்பிட்ட காலகட்டம் வந்ததுக்கப்புறம் தான் 40 வயசுக்கு மேலே தான் வெளியில் வரணும், 50 வயசு அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா வயது தரமும் பார்க்கலாம். பேப்பரில் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்க்குறோம், புக்கில் பார்ப்போம், தினத்தந்தி வார நேரத்தில் பார்த்தா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்க்க, அட்டைப்படத்தில் வராங்க வெளியில். அதெல்லாம் அவங்களும் சாதிச்சிருக்காங்க நிறைய. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் சாதிக்காங்க. அதேமாதிரி உள்ளுக்குள்ளே உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளியே கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒவ்வொருத்தங்க வியாபாரத்துக்கு நல்லா வருவாங்க, ஒவ்வொருத்தங்க வேறு ஏதாவது வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம், அது மாதிரி வரலாம். நான் அந்த அட்டைப்படத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு பல முறை யோசிச்சிருக்கேன். ஆனால் வர முடியுமா அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். நம்மளால் வர முடியாது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் முடியும் அப்படிங்கிற எனக்கு தன்னம்பிக்கை இப்போ தான் கொஞ்சம் நாளாக நம்மளாலையும் முடியும், இந்த இடத்துக்கு வரணும். ஏதாவது ஒன்று, அவ்வளோத்தையும் ஒரு 4-5 விஷயத்தை சாதிக்கலாம் ஒன்றுலாம் கிடையாது. ஏதாவது ஒன்று நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு மனசில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு செய்யக்கூடிய, அது எனக்கு அதை செய்யக்கூடிய பின்னிருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஆள்லாம் தேவையில்லை, நானே வருவேன், எனக்கே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே வந்திருக்கு. பெண்களாகி நாம் எல்லாருமே அப்படி வரணும். வாங்க, இந்த உலக தமிழ் அரசியல் கூட்டமைப்பு என்று நாங்கள் தொடங்கியிருக்கோம். அது யாருக்காகனா பெண்களுக்காக தான், உங்களே மாதிரி பெண்களுக்காக தான். நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்களா நிறைய பேர், நம்மளுக்கு யாருமே இல்லையே, யாராவது ஒருத்தர் நம்ம கொஞ்சம் லேசாக அப்படி கை தூக்கி கூட நம்ம போயிடலாமே அப்படின்னு நினைப்பீங்களா? அப்படிப்பட்ட பெண்கள்லாம் வாங்க, அவங்கள நாங்கள் ஒருங்கிணைச்சி உங்களுக்கு என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அத்தனை வெளியே கொடுக்குறோம். உங்களுக்கு நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமான சம்பாத்தியம், அந்த சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு நாங்கள் வழிகாட்டுவோம். எங்களோட இணைஞ்சி வாங்க.
உறுப்பினர் கார்டு தருவோம், அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில பொறுப்புகள் தரப்படும், எல்லாமே நாங்கள் செய்வோம். எங்களோட இணைஞ்சி வாங்க, நல்ல விதமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க, பெரிய பேரும் புகழும் வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இந்த பேப்பரில் தினத்தந்தி பேப்பரில் வருதுல்ல அந்த புக்கு, அதில் நீங்கள் வரணும். அப்புறம் பெரிய பெரிய விருதுகள் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தருவோம். அதுக்கான அடித்தளம் எங்கிட்ட இருக்குது. எல்லோரும் வாங்க. எல்லோரும் களம் கிடைக்காம தான் இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு களம், நல்ல களம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் உடனே வாங்க. எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒவ்வொருத்தரும் நாங்கள் நினச்சி தருவோம். நீங்கள் அவங்க மூலமாக பயிற்சிகள் இருக்குது, என்னென்ன செய்யணும், எப்படி பேசணும். எனக்கெலாம் எதுவுமே பேசவே தெரியாது. இன்றைக்கி தான் முதல்ல நான் வீடியோவிலே பேசுகிறேன். எல்லோரும் வாங்க. நம்மலாம் இணைஞ்சி ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது, பல கை தட்டினா தான் ஓசை. அதனால் எல்லோரும் சேர்ந்து வாங்க. நம்ம நல்ல முறையில் அதை நம்ம எடுத்துக்கொண்டு போய் உலகத்துக்கே ஒரு பெரிய வெளிச்சமாக பெண்கள்லாம், இப்படி ஒரு பெண்களை நம்ம பார்க்கலையே இதுக்கு முன்னாடிலாம். இவங்களாம் எங்கே இருந்தாங்க, இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வர்றாங்களே அப்படின்னு நம்மளை அப்படி அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கணும். நம்ம யாரையும் பார்த்து தலை கவுந்து போகக்கூடாது. ஒருத்தன் வாரான், இவன் நமக்கு வேண்டாதுன்னு தலை கவுந்தே போகக்கூடாது. நிமிர்ந்து நடக்கணும். நேர்கொண்ட நட. எப்போவுமே பெண்கள் நிமிர்ந்து நடக்கணும். அந்த நிமிர்ந்து நடக்கக்கூடிய இடம், அப்படிப்பட்ட தளம் இங்கே இருக்குது. எல்லோரும் வாங்க, இணைந்து செயல்படுவோம். நன்றி.